முருகப்பெருமானின் பழமை வாய்ந்த வள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலை பற்றி நம்ம பார்ப்போமா. வேலூர் காட்பாடி அருகே உள்ள வள்ளிமலை மீது அமைந்துள்ளது சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். பழமை வாய்ந்த இந்த ஆலயம் முன்பு சின்ன வள்ளிமலை என்று அழைக்கப்பட்டது. இத்தல மூலவர் பெயர் சுப்பிரமணியர், தாயார் பெயர் வள்ளியம்மை. 1000 வருடங்கள் பழமை வாய்ந்த இந்த ஆலயம் முன்பு சின்ன வள்ளிமலை என்று அழைக்கப்பட்டு வந்தது. முருகனை கணவனாக அடைய விரும்பிய வள்ளி இத்தலத்தில் திருமால் பாதத்தை வைத்து வழிபட்டாள். இதனால் இங்கு பக்தர்களுக்கு திருமாலின் பாதம் பொறித்த ஜடேரி சேவை செய்யப்படுகிறது. மலைக்கோவிலின் குடைவரை சந்நிதியில் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் காட்சி தருகிறார். வள்ளி வேடவர் குலத்தில் வளர்ந்ததால் அர்த்த ஜாம பூஜையில் தேனும் தினைமாவும் நெய்வேத்தியமாக படைக்கப்படுகிறது. ஒரு முறை முருகன் வள்ளியுடன் பேசிக்கொண்டிருந்த போது அங்கு நம்பிராஜன் வந்துவிட்டார். எனவே முருகன் வேங்கை மரமாக உருமாறி தன்னை மறைத்து கொண்டார். இந்த மரமே இத்தலத்தின் விருட்சமாக இருக்கிறது. ஆலயத்தின் தீர்த்தம் சரவண பொய்கையாகும். பொதுவாக விமானத்தின் கீழ்தான் சுவாமி காட்சி தருவார். ஆனால் இங்கு முருகன் சந்நிதிக்கு மேலே கோபுரம் இருக்கிறது. திருமணமாகாதவர்கள் வள்ளியுடன் கூடிய முருகனை பிரார்த்தனை செய்தால் விரைவில் திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம். பக்தர்கள் இங்கு நேர்த்திக்கடனாக சுவாமிக்கு தேன் தினைமாவு படைத்து வஸ்திரம் அணிந்து அபிஷேகம் செலுத்துகிறார்கள். தற்போது இந்த பகுதியில் சித்தர்கள் தவம் புரிந்து வருவதாக கருதப்படுகிறது. அதனால்தான் இப்பகுதி எவ்விதத்திலும் மாற்றியமைக்கப்படவில்லை. படிகளை கடந்து கோவிலுக்கு சென்றால் அங்கு நம் கண்களை வேப்பில் ஆழ்த்தும் வகையில் ஒரு கல்லினால் குடைந்து செய்யப்பட்ட கோவில் நம்மை அதிசயிக்க வைக்கிறது. மலையின் உச்சியில் திருமால் கிரீஸ்வரர் கோவிலும் உள்ளது. மேற்கு பகுதியில் ஒரு சுனை உள்ளது. அதனை சூரியன் காணாத சுனை என்று அழைக்கின்றனர். ஏனெனில் அந்த சுனையின் மீது சூரியனின் கதிர்கள் விழுந்ததே இல்லை இதுவரைய. அதாவது முருகன் வயதான தோற்றத்தில் வள்ளியுடன் வந்து தனக்கு பசிப்பதாக கூறி தேனும் தினைமாவும் தரும்படி கேட்டுக்கொண்டார். அதன்படி வள்ளியும் கொடுத்தார். அதனை சாப்பிடும் முருகனுக்கு விக்கல் எடுத்ததாகவும் வள்ளி ஓடோடி சென்று இந்த சுனையில் இருந்துதான் தண்ணீர் கொண்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. திருமணமாகாத பெண்கள் இந்த சுனையில் இருக்கும் நீரை எடுத்து தலையில் தடவிக்கொண்டு தனக்கு நல்ல கணவன் வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்வது வழக்கம். இந்த கோவில் மாலை 5 மணி முதல் மட்டுமே திறந்திருக்கும். இந்த கோவில் மாலை 5 மணி வரை மட்டுமே திறந்திருக்கும். இந்த கோயிலுக்கு திருமணமாகாத பெண்கள் அந்த சுனையில் இருக்கக்கூடிய நீரை எடுத்து தலையில் தடவிக்கொண்டு தனக்கு நல்ல கணவன் வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த வருஷமே நல்லபடியாக திருமணமாகும். அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த தலம். இந்த தலத்திற்கு நாமும் செல்வோம், முருகப்பெருமானின் அருளை பெறுவோம். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதிகளவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதிகளவு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி மக்களே.